ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாங்க ரொம்ப ஸ்பெஷலான பருப்பு தொகையில் அத்தனட்டிக் பருப்பு தொகை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெறும் ஒயிட் ரைஸ் கூட நம்ம கலந்து சாப்பிட்டுக்கலாம், ரசம் வச்சா கூட நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு தொகையிலுக்கு நம்ம வானொலி வச்சுக்கலாம். அடுப்பில் வானொலி வச்சு அது ஹீட் ஆகட்டும். வானொலி காஞ்சிச்சு. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் நல்லா செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் விட்டுக்கோங்க போதும். பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சுக்கிட்டோம். கடுகு பொரிஞ்சோடனே லைட்டாக சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சுக்கிட்டோம். பார்த்திங்கன்னா சீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. நான் 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். எவ்வளோ பச்சை மிளகா போடுறீங்களோ அதே காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம பருப்பு எடுத்துக்கலாம். நான் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். சம அளவு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம மிளகா பொடி கரைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா வறுத்து வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அந்த 1 மூடி தேங்காவை இதில் போட்டுக்கேன். போட்டு சும்மா பொன்னிறமாக லைட்டாக தேங்காய் கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துட்டுலாம். அவ்வளோதான். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்கினா போகிறோம். நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போது அதை ஆற வச்சாச்சு. அதே வாண்டியில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுவுமே போடுவாங்க, சும்மா அப்படியே தக்காளியை வதக்கணும் லைட்டாக. அது தோல் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்க் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு வதக்கலாம். இப்போ இது வதங்கின்றது. இது கூடவே சும்மா துளியோண்டு புளி வச்சுக்கோங்க. புளி வச்சு கொஞ்சம் வதக்கலாம். கூடவே லைட்டாக பெருங்காயம் போட்டுக்கலாம். வதக்கிட்டு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ தக்காளி வதங்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நம்ம ஆல்ரெடி பருப்பு வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல, அது கூடவே இதையும் ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். பார்த்தோம்னா இது ஆறிங்களுக்கு கூடவே இதுவும் ஆறட்டும். ஆறினோன்னு முதல்ல இதை போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதை அரைக்கணும். அரைக்கும்போது காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆற வச்சது ஆறிடுது நல்லாவே. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போது இந்த தொகையிலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஒரே ஒரு சிட்டி உப்பு போட்டுக்கிறேன். உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க, இல்லைனா கரிச்சிடும். வாங்க இதை கொஞ்சம் கோரஸாக அரைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இது கோரஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருந்தா தக்காளியை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தூள், புளி எல்லாமே போட்டாச்சு. இது கூட ஜஸ்ட் ஒரே ஒரு வாய் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு வாய், ரொம்ப விடக்கூடாது. ஒரு வாய் தண்ணி விட்டுக்கோங்க. இதை அரைச்சிக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டா போதும். இந்த ஒரு குறை இருந்தால் அந்த பருப்பு துவையல் நல்லாயிருக்கும். நம்ம தாளிக்கவோ இல்லை திரும்ப அதை போட்டு வதக்கவோ வேண்டாம். நம்ம எல்லாமே பருப்புலேருந்து தக்காளிலேருந்து எல்லாமே எண்ணெயில் ஆல்ரெடி வதக்கிட்டதுனால இதை ஒரு சின்ன பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சுட சாதம் வச்சு ரசம் விட்டு பருப்பு தொகையில் தொட்டுன்னு சாப்பிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அத்தனட்டிக் பருப்பு தொகையில் ரெடி. நான் எங்கள் இன்றைக்கி பைனாப்பிள் ரசம் வச்சுருக்கேன். இதோட ரெசிப்பியை நான் இன்னும் நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பைனாப்பிள் ரசம் வச்சுட்டு பருப்பு தொகையில், இதுதான் எங்கள் இன்றைக்கி ஸ்பெஷல் மெனு ஃபார் மண்டே. பைனாப்பிள் ரசம் கம பைனாப்பிள் ரசம் பாருங்கோ. கூடவே பருப்பு தொகையில் எம்மியான காம்பினேஷன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.